வெல்கம் டு யூடியூப் சேனல் வசந்த் பேட் கோச். என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி 6 கார்னர் ஷேடோஸ் நான் சொல்லித்தரேன். அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நான் வீடியோ போட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷேடோஸு எதுக்குன்னா 6 கார்னர் ஷேடோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஷேடோஸ் பண்ணால் தான் நம்ம ஷெட்டில் போய் ரீச் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஃபர்தர் நம்ம ரேலிஸ் ஆடும்போது கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக அந்த கேம் போய் எப்படி செட் ஆகுமே கரெக்டாக இருக்கும். நம்ம விளையாடுறதுக்கு ஷேடோஸ் பண்ணனா ரொம்ப கஷ்டமாகும் கேம் ஆடுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ எப்படின்னா 4 கார்னர்ஸ் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் கீப் ஏரியாவும் டிஃபென்ஸ் ஏரியாவும் எப்போவுமே இந்த ஸ்குவாடில் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, எப்போவுமே இந்த லெக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்காமல் ஸ்குவாடில் மெயின்டைன் பண்ணுங்கள். போயிட்டு ரைட் லெக் போய் ஹிட் பண்ணோம். ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் லெக் ஆடுறோன்னா ரைட் ஹேண்ட் ஆடும்போது ரைட் லெக் தான் ஃபஸ்ட்டு வரும். லெஃப்ட் ஹேண்ட் ஆடும்போது லெஃப்ட் லெக் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் கீப் ஏரியாவும் டிஃபென்ஸ் ஏரியா லஞ்சஸ் போய் தான் ஸ்ட்ரெயிட்டில் ஹிட் பண்ணணும். சென்டர் மட்டும் ஆஃப் ஸ்குவாடில் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இந்த மாதிரி லஞ்ச் பண்ணி ஹிட் பண்ணுங்கள். ஓகே, ரியர் கோட் போகும்போது அப்போது இந்த லெக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகேங்களா, அது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு இந்த மாதிரி போய் ஹிட் பண்ணிட்டு வருவேன். திருப்பி இந்த ஸ்குவாடில் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா, போயிட்டு இந்த ரைட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். திருப்பி இந்த ரைட் லெக் போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணும். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் ஆடுறதுனால ரைட் லெக் தான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹிட் பண்ணி ஆடுங்க. ரைட் லெக் ஓப்பன் பண்ணி ரைட் ஹேண்டில் லிஃப்ட் பண்ணுங்கள். சைட் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மட்டும் சைட் போயிட்டு இந்த சிசர் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக சென்டர் வரும். அதுமாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே மட்டும் என்ன பண்ணிங்கன்னா இந்த ரைட் ஷோல்டர் டேர்ன் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த டேர்ன் பண்ணிட்டு ஹிட் பண்ணி வரணும். பாருங்கள், சைட் போயிட்டு சிசர் சென்டர் வரும். இதுமாரி போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ரைட் லெக் டேர்ன் பண்ணிட்டு ஹிட் பண்ணிட்டு இதுமாரி சென்டர் வந்து நிற்கணும். ஓகேங்களா, இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா டிஃபென்ஸ் ஏரியானா எப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த லஞ்சஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டு பிளாக் பண்ணணும். போயிட்டு இதுமாதிரி பிளாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். எப்பவுமே கோட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்கணும். போயிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்து ஸ்ட்ரெயிட்டில் தள்ளணும். ரெடி இதுமாதிரி போய்ட்டு இந்தமாதிரி பிளாக் பண்ணி பண்ணணும். அதேமாரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷெட்டில் சப்போஸ் இந்த ஏரியா வந்துச்சுன்னா ரொம்ப கிட்ட இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா இப்படியே நீங்கள் பிளாக் பண்ணலாம். இதுக்கு இந்த ரைட்டில் ஓப்பன் பண்ண தேவையில்ல, இப்படி தேவையில்லை. ஓகேங்களா, ரொம்ப பியாண்டாக போயிடுச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் லெக்கை ரைட் லெக் ஓப்பன் பண்ணி இப்படி வைக்கணும். ஓகேங்களா, அது வரைக்கும் ஷெட்டில் இங்கே வந்துன்னா நீங்கள் இப்படியே பிளாக் பண்ணலாம். அதேமாதிரி இது வந்துன்னா இங்கே பிளாக் பண்ணலாம். இதுக்கு வைடாக போக தேவையில்லை. ஸோ ரொம்ப வைடாக போயிடுச்சுன்னா இந்த லைனுக்கு கிட்ட வந்துச்சுன்னா அப்போ இந்தமாதிரி பிளாக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அது 6 கார்னர் ஷேடோஸ். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இது அடுத்த வேரியேஷன். பண்ணால் ஃபஸ்ட்டு நான் சேஸில் போவேன். எப்படின்னா அந்த ரைட் லெக் வந்து இந்த சைடில் இருக்கும். நான் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு திருப்பிட்டு வருவேன். என்ன பண்ணுவேன், அந்த லெஃப்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் லெக் இப்படி வைப்பேன். லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணிட்டு ராக்கெட் மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்படி வருவேன். அப்போ ஷார்ட் லென்த் வைக்காமல் கொஞ்சம் லென்த்தாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷெட்டில் அடுத்த இது போய் ரீச் பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் குட்டி மூவ்மெண்ட் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் லென்த்தாக வைங்க. போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லெக்கு மட்டும் இந்த க்ராஸாக போகணும். ஓகேங்களா, போய்ட்டு கீப் வச்சுட்டு திருப்பி இப்படி வரணும். திருப்பி போய்ட்டு லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் லெக் வச்சுட்டு இப்படி வரணும். திருப்பி லாங் மூவ்மெண்ட் வச்சுட்டு சென்டர் வரணும். ஓகேண்ணா, இதுதான் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, போய்ட்டு சிசரும் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படி வரலாம். திருப்பி போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சிசரும் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் ஷோல்டர் இந்த சைடு போவோம். ஓகேங்களா, ரைட் ஷோல்டர் வந்து இப்படி போவோம். பாருங்கள், 1 போய்ட்டு ஹிட் பண்ணி வரலாம். ஹிட் பண்ணுங்கள். சென்டர் வந்து டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டு. திருப்பி போய்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் பிளாக்கு. திருப்பி போய்ட்டு சிசர் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வரணும். திருப்பி போய்ட்டு இந்த சிசர் பண்ணிட்டு வாங்க. திருப்பி போய்ட்டு இந்த அரௌண்ட் போய்ட்டு இப்படியே அடிக்கலாம். திருப்பி போய்ட்டு சின்ன ஜம்ப் அடிச்சுட்டு சென்டர் வந்து நிற்கணும். இப்போ என் ஸ்டூடெண்ட் இண்டிகேஷன் ஷேடோ பண்ணுவார், நீங்கள் பாருங்கள்.
ரெடி ஃபாஸ்ட்டாக பண்ணு குட் ரெடி ரெடி சைனா ஜம்ப் கமான் ரெடி சிசர் அரவுண்ட் ரெடி ரெடி டிஃபென்ஸ் ரெடி ஃபோர் ஹேண்ட் டிஃபென்ஸ் பண்ணுங்க ரெடி வாங்க ரெடி 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 சிசர் இங்கே சிசர் ஜம்ப் பண்ணு ரெடி கமான் ஓகே ரெடி சேஸ் 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 சேஸ்ல சேஸ்ல சேஸ் கமான் திருப்பி சேஸ் சேஸ்ல வாங்க ரெடி ரெடி பேக் ஹேண்ட் குட் ரெடி கோ குட் ரெடி அகைன் கமான் ரெடி ரெடி கோ ரெடி வேரியேஷன் மாற்றுங்க வேரியேஷன் மாற்றுங்க வேரியேஷன் மாற்றுங்க வாங்க ரெடி கோ ரெடி பேக் ஹேண்ட் பிளாக் ரெடி ஃபோர் ஹேண்ட் டிஃபென்ஸ் பிளாக் ரெடி 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 சென்டர் நார்மல் ஓகே இப்போ நீங்கள் அந்த 6 கார்னர் ஷேடோஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் பண்ணதும் என் ஸ்டூடெண்ட் பண்ணதும் பார்த்துருப்பீங்க சக்தி பண்ணதும் ஸோ இந்தமாதிரி வீடியோஸு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்கள் மறக்காமல் என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்